ஓம் ஸ்ரீ ஷிம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது வாராகி நவராத்திரி. ஆடி மாதத்தில் வருகிற ஆஷாட நவராத்திரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் வருகிற நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரின்னும், பங்குனி மாதம் வசந்த நவராத்திரி, தை மாதம் லலிதா நவராத்திரி, மாதங்கி நவராத்திரின்னு நிறைய நவராத்திரிகள் முக்கியமாக உண்டு. ஆனால் சித்தர்கள் பாஷையில் பார்த்திங்கன்னா வருடத்தில் இருக்கிற 12 மாதங்களில் வருகிற அமாவாசை கழித்து வருகிற அந்த 10 நாளுமே ஒவ்வொரு நவராத்திரி தான்னு சொல்கிறாங்க. நாம் முக்கியமானதை மட்டும் நாம் கொண்டாடுறோம். சரி, நம்ம அந்த விவரத்துக்குள்ளே போக வேண்டாம். இந்த வாராகி நவராத்திரி 2025 ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தசமியோடு நிறைவடைகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் பஞ்சமி. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சப்தமி, புதன்கிழமை அஷ்டமி, வியாழக்கிழமை நவமி. அந்த நம்ம இந்த 10 நாளும் செய்ய முடியலன்னா கூட இந்த பஞ்சமி அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கும் வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பொதுவாக எங்களை அந்த சித்தர்கள் பாஷையில் அவங்க ஒருத்தருக்கு பேசும்போது மனிதர்களுக்கு எது உபயோகமோ அதை தான் பேசுவாங்க, வெட்டியாலாம் பேச மாட்டாங்க. அப்போ ஒரு தடவை கேட்கும்போது போகர் அந்த மாதிரி அவங்க சம்பாஷணையில் சொல்லும்போது 10 நாள் செய்ய முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாளாவது நாம் அம்பாள் வழிபாடு நவராத்திரி நேரங்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வாராகி நவராத்திரியை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம், என்னெல்லாம் முறைகள் செய்ய முடியும், என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. பொதுவாக வாராகி கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா சப்த மாதர்களில் உங்களுக்கு வாராகி இருப்பாங்க, அங்கே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா வெறுமனே 7 கல் வச்சுருப்பாங்க, செங்கக்கல் மாதிரி கல் வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் போய் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் பண்ணுறவங்க வாராகியோட படமும் வச்சு வழிபடலாம். விக்கிரகம் இருக்கவங்க விக்கிரகம் செய்யலாம். சில பேர் ஒரு உக்ர தெய்வம் அப்படின்றதில் நீங்கள் அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு மணப்பலகையில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் ஒரு கலசம் வச்சு கூட பண்ணலாம். அது அவங்க வழக்கப்படி நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, இந்த வராகி பூஜை எப்படி பண்ணலாம்? நவராத்திரியை பொதுவாக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய மண்டபம் போல் அமைச்சு ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு அன்னதானம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பூஜைகள், ஹோமங்கள், தானங்கள் எல்லாமே பண்ணலாம். எதுவும் முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா ரொம்ப எளிமையாக காலை மாலையில் அம்பிகைக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம், அந்த நேரத்தை கூட நாம் நிம்மதியாக அம்பாளை நினச்சி நமக்கால முடிஞ்ச யதாசக்தி அம்பாளுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சு ஒரு பூவை போட்டு பூஜை பண்ணால் கூட போதுமானது. வழக்கமாக இருக்கிறவங்க கலசமெல்லாம் வச்சு அதில் அரிசி வைக்கிறதோ இல்லை நீங்கள் தீர்த்தம் வைக்கிறதோ அதை தண்ணி போடுறதோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி எதுவும் வழக்கம் இல்லாதவங்க தாராளமாக ஒரு மணப்பலகையில் ஒரு ஸ்டார் கோலம் போடுங்க, அருங்கோணம். அந்த கோலம் மட்டும் எப்போவுமே பச்சரிசி மாவில் போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் 2 தீபம் போடுங்க. ஒத்த தீபமாக எப்பயும் போடாதீங்க. இல்லைன்னா 5 முக தீபம் கூட இப்போ மண்ணில் கூட அழகழகாக குத்து விளக்கு மாதிரி ஏற்றிட்டு வாராகி தாயே இதுலேயே வந்துடு, நான் இதுலேயே உன்னை கும்பிட்டுக்கிறேன்ட்டு இந்த 10 நாளுக்கு அந்த விளக்கை வச்சு கூட அந்த மணப்பலகையில் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வடை, சக்கரை பொங்கல், பாயாசம் என்ன வேணால் செய்யலாங்க. ஒன்றுமே முடியலன்னா அம்பாளுக்கு பானகமும் ஒரு லெமன் ஜூஸ் ரொம்ப இல்லை இனிப்பான பொருட்கள், அதை விட ரொம்ப அம்பாளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? கிழங்கு வகை உணவுகள், பூமிக்கு கீழே வர்றது, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, வேர்க்கடலை பர்ஃபி கூட வைக்கலாம். ரொம்ப பிடிச்சது மாதுளை முத்துக்கள், வெண்ணெய், இதெல்லாம் அம்பாளுக்கு பிடிக்கும். அப்படி கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். இதில் எது முடியுதோ அது செய்யலாம். ஒன்றும் முடியலைன்னா ஒரு கற்கண்டோ இல்லை காஞ்ச திராட்சை கூட வச்சு நீங்கள் ஒரு நைவேத்தியம்னு காலை மாலை 2 வேளையும் செய்யணும். 6 to 7 காலை, 6 to 7 மாலை, இதுதான் நேரம். ஆனால் எவ்வளோ லேட்டாக வேணால் கூட ராத்திரியில் செய்யலாம். ஏன்னா வாராகி தேவி அம்பாளுடைய படைத்தளபதி, இருக்கிறதுலையே ரொம்ப உக்ரமான தெய்வம். நம்மளுடைய குறையெல்லாம் உடனே தீர்க்கறதுக்காக தான் இந்த உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு. அதையெல்லாம் தப்பாக யாரும் புரிஞ்சிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான பூஜைங்க. அம்பாளை மனமுருகி நாம் பக்தியோடு கூப்பிட்டா கட்டாயம் வந்துடுவாங்க.
தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே வந்து வாராகி தான். அவருக்கு இருக்கிற வசதிக்கு தனியாக எங்கன்னா அரண்மனையில் கூட அவர் அந்த கோயிலை வச்சுருக்கலாம் இல்லையா? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு என்ன தாத்பரியம், எங்கே வரணும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் அந்த விவரத்துக்கெல்லாம் போக வேண்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம போய் இந்த பூஜையை நம்ம வீட்டிலே கூட செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு போக முடியவங்க எல்லாரும் சேர்ந்தும் போய் அங்கே செஞ்சுக்கலாம். அந்த 10 நாளில் சில பேர் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு பாலா பூஜை, சின்ன குழந்தைகளை வச்சு நவராத்திரி பூஜை பண்ணுவாங்க. சில பேர் சுவாசினி சுமங்கலி பூஜைன்னு பண்ணுவாங்க. இதில் எந்த விதமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த 10 நாளுக்கு பாலிகை போடுவாங்க. வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நிறைவேறணும்னா பாலிகைகள் போடுவாங்க. வாராகிக்கு சிவப்பு வண்ண மலர்கள், உங்களுக்கு செம்பருத்தி பூ, அரளிப்பூ இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சங்குப்பூ ரொம்ப முக்கியமாக உபயோகப்படுத்தணும். பாயாசம், அதுவும் பாசிப்பருப்பு பாயாசம் அம்பாளுக்கு சிறப்பு. இந்த நவராத்திரிக்காக நிறைய கோலங்கள் தனியாக இருக்குது. நவக்கிரக கோலங்கள்னே இருக்குது. இதில் எந்த கோலம் முடியுமோ போடுங்க. எல்லாம் அரிசி மாவில் அந்த நீர்க்கோலம் மாதிரி போடுறது நமக்கு ரொம்ப சிறப்பான மங்கள பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் செய்கிறோம்மா, நமக்கு என்ன தான் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரியுடைய தொல்லை தீரம், ஏவல், பில்லி, திருஷ்டி, சூன்யம் இது எல்லாம் நீங்கும். நம்ம வேண்டிக்கிறதையும் அம்பாள் அருள்வா. நம்ம வேண்டாமல் வந்துட்டோம்ப்பா, நான் போய் நினச்சேனே அங்கே போய் சாமிக்கிட்ட வேண்ட தோணலையேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் நடக்கும். இந்த வாராகியை பற்றி நிறைய தனித்தனி பதிவுகள் ஏற்கனவே இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப சுருக்கமாக இதே நாம் சொல்லிக்கலாம். சரி, இந்த பூஜையை நாம் எப்படி செய்கிறோம்? அதிகாலையில் எழுந்து நீராடி நீர் பூசி நம்ம குல வழக்கப்படி புடவையோ வேட்டி சட்டையோ அந்த மாதிரி ஒத்த துணியாக இல்லாமல் துணியை நல்லபடியாக துவைச்சி சுத்தமானதாக நாம் அணிந்துட்டு அம்பாளுடைய ஸ்லோகங்கள், வாராகி ஸ்லோகங்கள் சொல்லலாம். இதில் ஒரு 12 திருநாமங்கள் கொடுத்துருக்கு, அது சொல்லலாம். இல்லை அம்பாளையே நம்ம ஸ்லோகமாக சொல்லலாம். லலிதா திருசதி, லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா பஞ்சரத்னம் பஞ்சமி அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப அதிசிறப்பான பலன்களை தரும். இல்லைன்னா அம்பாளுடைய அந்த 12 திருநாமங்களையும் நாம் சொல்லிக்கலாம். அது காலையில் எழுந்து நீராடி நீர் பூசி, அம்மா இந்த விஷயத்துக்காக நான் உன்னையும் வணங்குறேன் அப்படின்னு கோலம் போட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் என்ன முடியுமோ, பானகமோ, லெமன் ஜூஸோ, கல்கண்டோ, காஞ்ச திராட்சையோ, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், படம் வைக்க முடியல, விளக்கெல்லாம் ஏற்ற முடியல, உங்களுக்கு என்ன முடியுதோ செய்யுங்க. ஒரு தூபம் ஏற்றிக்கோங்க, ஒரு ஊதுபத்தி ஏற்றிட்டு இதுக்காக நான் இந்த பூஜை செய்கிறேன்னு நீங்கள் சங்கல்பம் செஞ்சும் சொல்லுங்கள். இல்லை அது பர்சனலாக இருக்கும், அதெல்லாம் வெளியே போய் சொல்லிக்கவும் முடியாது. சிலதெல்லாம் கோயிலுக்கு போக முடியவங்க போங்க, வயது வசதி ஏதோ ஒரு காரணம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையும் இந்த பூஜையை செஞ்சுக்கலாம். அதிகபட்சம் ஒரு கற்கண்டு, காஞ்ச திராட்சை, ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பேரிச்சம்பழம் இது மாதிரி எதையா ஒன்று வச்சுட்டு ஒரு தீர்த்தம் வச்சுட்டு ஒரு நாழிகை, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து அம்பாளை தியானம் பண்ணுங்கள். காலையில் 6 to 7, அதே மாதிரி மாலை 6 to 7. மாலையில் நீங்கள் 8, 9க்கு கூட பண்ணலாம். ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் தப்பு கிடையாது. இந்த நேரம் உங்களுக்கு குறிக்கப்படுது. எல்லாம் முடித்து அன்னன்னைக்கு முடிஞ்சால் மங்கள பொருட்கள் தானம் பண்ணுங்கள். சுமங்கலிகளுக்கு ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சரடு அதை மாதிரி கொடுங்க. புடவை கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், வெள்ளி கொடுக்குறோம், தங்கம் தாராளமாக முடிஞ்சவங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுக்கோங்க. எளிமையாக செய்கிற விஷயந்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து கூட நீங்கள் கோயிலில் அந்த கடைசி நாள் தசமி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வெத்தலை பாக்கு, பழம், பூ, தேங்காய் அது மாதிரி வச்சு ஒரு 3 பேருக்கோ 9 பேருக்கோ குறைந்தபட்சம் நீங்கள் 101 இல்லை 21 பேருக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த தானங்களோடு நிறைவு செய்வது நல்ல பலன்களை தரும். வாராகி தேவி நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கா. உக்ர தெய்வம், எப்படி நரசிம்ம பெருமாள் அவருடைய பக்தர்களே அவர் காப்பாங்க, எதிரிகளை அழிப்பாங்க. எதிரி யாருங்க? சமயத்தில் நம்ம கோவம் கூட நமக்கு எதிரி தாங்க. திடீர்னு அடடா அந்த ஒரு வார்த்தை அந்த கோவத்தில் விட்டுட்டேனே, அதை விடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நாமளே யோசிப்போம். அதனால் எது தப்பு எது சரின்னு அம்பாளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவள் நம்மளை தயார் பண்ணிடுவாள். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வாராகி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்,
சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இது ஒரு மீள் பதிவு. பழைய இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாராகியோடைய ஸ்லோகங்கள், அந்த எல்லா புராண நிகழ்வுகள் அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் எளிமையாக எப்படி நாம் கொண்டாடலாம் அது மட்டும்தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.